இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளிச் செய்த 1860வது வருடத்தின் வேதாகம வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிறதையும் அவர் ஈரங்கடைசியானவராய் தூணின் மேல் நிற்பார் என்கிறதையும் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். புஸ்தகம் யோபு 19ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26ஆம் வசனம். இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ. யோபு என்ற தீர்க்கதரிசி ஆவிக்குள்ளான போது என்ன அசம்பவிக்கப் போவதாக இருந்தது என்பதை தேவன் அவனுக்கு காண்பிக்க துவங்கினார். அதாவது, அங்கே யாரோ ஒருவர் இருப்பார் என்றும் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பார் என்றும் மீண்டும் உயிர் தெழுவார் என்பதுமேயாகும். அவன் கர்த்தருடைய உயிர் தெழுதலை கண்டான். யோபு அவன் ஒரு சாம்பல் மேட்டின் மீது உட்கார்ந்து இருந்தான். அவனுடைய ஆரோக்கியம், வீடு, ஆஸ்தி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தான். அவன் ஒரு கிறிஸ்தவனாக அல்லது ஒரு விசுவாசியாக கைவிடப்பட்டவனாய் உட்கார்ந்திருந்தான். பின்னர் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தபோது அவன் உயிர்த்தெழுதலை கண்டான். அவன் எழும்பி நின்று, அவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். கடைசி நாட்களில் அவரை அவன் காண்பான் என்றும் ஒரு பொதுவான உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும் என்பதையும் அவன் அறிந்திருந்தான்.